ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்காக ஒரு சூப்பரான போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த போண்டா ரெசிபி நம்ம கோஸ் வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள் தாங்க, 10 நிமிஷம் கூட ஆகாது. ஃபஸ்ட்டு கோஸை இந்த நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கோஸ் ஒரு பங்குனா 1/4 பங்கு அளவுக்கு வெங்காயம் இருக்கணும், அதுவும் நீல வாக்கிலே கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப்பு கோஸு, 1/2 கப்பு அளவு வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதுவும் பொடி பொடியாக நறுக்குனது தான். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியால் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன், ஒரு பிஞ்ச் அளவு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 கப்பு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இதுக்கு 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான பொருள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, நீங்கள் தண்ணி தெளித்து தான் பிசையணும். ஃபஸ்ட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுலாம், ஏன்னா வெங்காயத்தில் ஏற்கனவே ஈரப்பதம் இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டேன். நான் ஸ்டவ் பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன், எண்ணெய் காய வச்சுருக்கேன். பிடிக்கிற மாதிரி வரணும், அதுவும் டைட்டாக பிடிச்சிடக்கூடாது. உருண்டையை சாஃப்டாக பிடிக்கணும். அந்த மாதிரி பிடிச்சி போட்டுக்கலாம். நம்ம போட்ட உடனே திருப்பி போட்டுறக்கூடாது, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடணும். நல்லா கோல்டன் கலர் ஆகணும். ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையை பிடிச்சி எண்ணெய் கடாயில் போட்டு பாருங்கள். கரெக்டான ஷேப் வந்ததும் நீங்கள் மறுபடியும் மீதி உருண்டைகளை போடுங்க. ஏன்னா தண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையை போட்டிங்கன்னா பிரியாமல் வந்துச்சுன்னா அது கரெக்டான பதம். அப்படி இல்லைன்னா இன்னும் கூட தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் நல்லா ஆகிடுச்சு. எடுத்துட்டேன் எல்லா போண்டாக்களையும். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக உள்ளே லைட்டாக சாஃப்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.